பல்லடத்தில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சாயல்குடியில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். யார் அவர்? அவருக்கும் இந்த கொலை சம்பவத்திற்கும் என்ன மாதிரியான தொடர்பு? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் சதீஷ். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்துள்ள அந்த ஒரு 3 பேர் தாய், மகன் மற்றும் தந்தை ஆகிய மூவரும் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக திருப்பூர் மாவட்ட போலீசார் 7 தனிப்படைகளை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில இந்த தெய்வசிகாமணியினோட தோட்டத்துல வேலை பார்த்த பாலமுருகன் என்பவர் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்தவர். அவருடைய சாயல்குடியில அந்த பாலமுருகனிடம் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தெய்வசிகாமணியினுடைய தோட்டத்தில் பாலமுருகன் வேலை பார்த்திருக்கிறார். அப்போது பாலமுருகன் சரியாக வேலையை செய்யாததால் தெய்வசிகாமணி அவரை வேலையை விட்டு நிறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் பாலமுருகன் குடும்பத்துடன் தெய்வசிகாமணியினுடைய தோட்டத்தில் தங்கி வேலை பார்த்து வரும் நிலையில் பாலமுருகன் மற்றும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததால் அது தொடர்பாகவும் வேலையை விட்டு நிறுத்தி இருக்கலாம் எனவும் அந்த தகவல் முதற்கட்ட தகவல் வெளியாயிருக்கு. எனவே இந்த அடிப்படையில அவருக்கு ஏதேனும் இதில் தொடர்பு இருக்குமா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தனிப்படை போலீசார் திருப்பூரிலிருந்து ராமநாதபுரம் விரைந்து சாயல்குடியில் உள்ள பாலமுருகனிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் தெய்வசிகாமணியினுடைய தோட்டத்தில் கடந்த 6 மாத காலத்தில் யார் யாராலும் வேலை பார்த்தார்கள், அவர்களுக்கிடையே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதேனும் ஈடுபட்டிருக்கிறதா அல்லது அது தொடர்பான ஏதேனும் தகராறு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா என்ற பல்வேறு கோணத்துல விசாரணை நடத்திட்டு வராங்க. இதனிடையே அந்த சம்பவம் நடந்த இடத்துல எந்த சிசிடிவி எதுவுமே கிடையாதனால முக்கிய சாலைகள் வழியாக செல்லக்கூடிய சாலைகள் உள்ள சிசிடிவியும் தனிப்படை போலீசார் தீவிரமா ஆய்வு பண்ணிட்டு வராங்க. கொலை நடந்த நேரத்திலிருந்து அந்த நேரத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில யாரேனும் பதிவு செல்கிறார்களா என்ற கோணத்திலும் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறாங்க. இந்த நிலையில அவரோட தோட்டத்துல வேலை பார்த்த அந்த பாலமுருகன் என்ற ஒருவரை தற்போது தனிப்படை போலீசார் பிடித்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.